Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. So now it is part 2 video of extraocular muscles. The topics we are going to cover in this video is ocular movements, actions of extraocular muscles. We will be revising the insertion, origin, course of extraocular muscles once again with the model. And you know what is a special part? நம்மளோட 3 actions, அதாவது primary, tertiary, secondary action of each muscle தனித்தனியா visualized explanation ஓட பார்க்க போறோம். I guess you will be getting a better understanding about actions of actions of extraocular muscles after this video. இதை பார்க்குற வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் புரியும் நான் நம்புறேன். யூனியோக்குலர் மூமெண்ட்ஸ், அதாவது டக்ஷன்ஸ். யூனியோக்குலரா நம்ம கண்ணில் என்னென்ன மூமெண்ட் இருக்கு, அதாவது ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கண்ணில் நம்ம பண்ற மூமெண்ட் எல்லாத்துக்கும் என்னென்ன நேம்ஸ்? ஃபர்ஸ்ட் சுப்ராடக்ஷன், ஆல்சோ நோன் அஸ் எலிவேஷன். அதாவது யூனியோக்குலரா கண்ணு மேலே பார்க்கறது வந்து we call it as supraduction or elevation. கீழே பார்த்தா that is infraduction or depression. If the eyeball moves towards nasal side, that is adduction. Remember, this is uniocular movement which relates only about one eye. Okay, abduction அப்படின்னா move towards temporal side or away from nasal side. Encycloduction அப்படின்னா our 12 o'clock meridian of our cornea. See, if this is our nose, this is our eyeball, this is 12 o'clock meridian of cornea. Okay, when this 12 o'clock meridian is turned towards nasal side, this type of uniocular movement is called encycloduction, also known as intorsion. When this 12 o'clock meridian moves away from nasal side or turns towards temporal side, that type of movement is excycloduction, also known as extorsion. Okay, உங்களுக்கு வந்து இந்த cycloversion புரியல அப்படின்னா let me show it with a model eyeball. Can you see, this is our 12 o'clock meridian of our cornea. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? this is lateral side and this is medial side. இது வந்து if it tilt towards nasal side, this is encyclotorsion. If it tilt away from nasal side, that is excyclotortion. Can you see? Intorsion and extortion. This is 12 o'clock meridian of our cornea. Okay, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்த ஆக்ஷன்ஸ் ஆஃப் மசில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆக்ஷன்னா இதை தான் மீன் பண்றாங்கன்றது புரியும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கவங்க, தெரிஞ்சிருக்கவங்க, இதை பத்தி வேணாம்னு தோணுச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி ஸ்கிப் டு தி ஆக்ஷன் பார்ட். நான் அதுக்கான டைம் ஸ்டாம்பை பின்டு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பைனாகுலர் மூமெண்ட்ஸ். பைனாகுலர் மூமெண்ட்ஸ்னா நம்ம ரெண்டு கண்ணிலையும் பார்க்கும்போது இந்த ரெண்டு கண்ணில் இருக்க மூமெண்ட்ஸ் வந்து பைனாகுலர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது டோட்டலி 2 டைப்ஸ், வெர்ஷன்ஸ் அண்ட் வெர்ஜன்ஸ். வெர்ஷன்ஸ் அப்படின்னா கான்ஜுகேட் மூமெண்ட். கான்ஜுகேட்னா என்ன? ரெண்டு ஐயுமே ஒரே சைடுக்கு தான் மூவ் ஆகும். அதாவது நம்ம ரைட் சைட் பார்க்கணும்னா ரெண்டு கண்ணும் ரைட்டுக்கு தான் மூவ் ஆகும், லெஃப்ட் சைட்னா ரெண்டு கண்ணும் லெஃப்ட் சைட், மேலே பார்க்கணும்னா ரெண்டு கண்ணும் மேலே, கீழே பார்க்கணும்னா ரெண்டு கண்ணும் கீழே. ஸோ ரெண்டு கண்ணுமே ஒரே சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கான்ஜுகேட் மூமெண்ட் ஆர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஐ. வெர்ஜன்ஸ் அப்படின்னா டிஸ்ஜுகேட் மூமெண்ட். ஒரு கண்ணு ரைட்ல வரும்போது ஒரு கண்ணு லெஃப்ட்ல போறது, ஒரு கண்ணு வந்து மேலே பார்க்கும்போது ஒரு கண்ணு கீழே பார்க்கறது, இந்த மாதிரியான மூமெண்ட் வந்து வெர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சுப்ராவர்ஷன், ரெண்டு கண்ணுமே மேலே பார்க்கறத தான் சுப்ராவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராவர்ஷன் அப்படின்னா ரெண்டு கண்ணும் கீழே பார்க்கறது. டெக்ஸ்ட்ரோவர்ஷன்னா போத் ஐஸ் டுவர்ட்ஸ் ரைட். லீவோவர்ஷன் அப்படின்னா போத் ஐஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன் அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்க்கறது. ஸோ இந்த ஒரு கேஸ் பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன். ரைட் சைடில் மேலே பார்க்கறது இஸ் டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன். அதே ரைட் சைடில் கீழே பார்த்தோன்னா தட் இஸ் டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன். அதாவது இப்படி இந்த ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா பார்க்கறது இஸ் டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன். அதே மாதிரி லீவோ எலிவேஷன்னா லெஃப்ட் சைடில் எலிவேட்டட், லீவோ டிப்ரெஷன் இன் தி சென்ஸ் லெஃப்ட் சைடில் கீழே பார்க்கறது. ஸோ sorry guys, this should be dextrocycloversion and levocycloversion. நான் அதை encycloversion excycloversion மாற்றி எழுதிக்கிறேன், sorry for that. இப்போ நம்மளோட 12 o'clock meridian of both the corneas, if it tilt towards right side, that is dextrocycloversion.
or if it tilt towards left side, that is levocycloversion. புரிஞ்சுச்சா? Now vergence. Vergenceனா distrugate movement நான் சொல்லிட்டேன். இதுல வந்து horizontal vergence, vertical vergence, cyclovergence அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்கு. இது மூணுமே subdivided into 2 types each. First horizontal vergence பார்க்கலாம். Horizontal vergence அப்படின்னா it acts along horizontal meridian. It acts along horizontal meridian. இப்போ ரெண்டு ஐபோலுமே if it moves towards nasal side, that type of vergence is known as convergence. Okay, if both the eyeball moves towards nasal, that is convergence. If both the eyeballs moves away from nasal side or move towards temporal side, that is divergence. Okay, this is divergence. Vertical vergence இது வந்து ரொம்ப rare phenomenon. Actually practical lifeல it is very very rare, but a term to be known. Vertical vergence அப்படின்னா ஒரு கண்ணு மேலேயும் ஒரு கண்ணு கீழேயும் இருக்கிறது தான் vertical vergence. அதுல ரைட் ஐ மேல இருந்துச்சு, லெஃப்ட் ஐ கீழே இருந்துச்சுன்னா it is denoted as positive vertical vergence. ஒருவேளை லெஃப்ட் ஐ மேல இருக்கு, ரைட் ஐ கீழே இருந்தா that is negative vertical vergence. Next cyclovergence. Cyclovergenceனா as I said earlier, நம்மளோட கார்னியோட 12 o'clock மெரிடியனோட டில்ட்ட பொறுத்தது தான் சைக்ளோ மூமெண்ட். ஒருவேளை ரெண்டு 12 o'clock மெரிடியனும் if it tilt towards nasal side, that is encyclovergence. ஒருவேளை இது ரெண்டுமே if it tilt towards temporal side or away from nasal side, that is excyclovergence. I hope I am clear here. Now let us move to actions of extraocular muscle. Now actions of extraocular muscle. So actions la enna primary, secondary and tertiary action. ஒரு muscle-க்கும் primary, secondary and tertiary action என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Medial rectus, it have only primary action, that is adduction. Adduction na என்ன movement? Movement of eyeball towards nasal side. Okay, that is adduction. இதுக்கு வந்து secondary and tertiary action கிடையாது. எதனால அப்படின்னா this is inserted parallel to visual axis of our eyeball, hence it does not have any secondary or tertiary action. இதோட insertion பத்தி தெரியணும் அப்படின்னா extraocular muscle seriesல part 1 வீடியோ பாருங்க. It have anatomy, origin, insertion of each and every single muscles. Lateral rectus. Lateral rectus ஓட primary action வந்து abduction, that is movement of eyeball away from nasal side or towards temporal side. This also doesn't have any secondary or tertiary action. Why so? This muscle also does not make any angle with visual axis. This thing is also inserted parallel to our visual axis. So நான் எப்படி சொல்றேன்னா இது வந்து டாப் வியூ ஆஃப் அவர் ஐபால் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்க கொஞ்சம் மீடியல் சைட்ல தான் நம்மளோட annulus of Zinn இருக்கும். It is not perfectly towards it is not perfectly center of our eyeball. இங்க இருந்து நம்மளோட superior rectus இப்படி வரும், கொஞ்சம் cross oblique. நம்மளோட medial rectus இப்படி வந்து அட்டாச் ஆயிடும். The same for our lateral rectus. இப்போ இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மீடியல் ரெக்டஸும் சரி லேட்ரல் ரெக்டஸும் சரி நம்மளோட விஷுவல் ஆக்சிஸோட எந்த ஒரு ஆங்கிளுமே மேக் பண்ணல. தீஸ் ஆர் parallel with our visual axis. அதனால இதுக்கு secondary and tertiary action எதுவும் இல்லை, only primary action. Now let us move to superior rectus. Primary action is elevation, secondary action is intorsion, tertiary action is adduction. இதுக்கே secondary and tertiary action இருக்கு. Both superior rectus and inferior rectus will attach to sclera, making an angle of 23 degree with our visual axis. Okay, இந்த 23 degree தான் is responsible for secondary and tertiary movement of our superior and inferior rectus muscle. நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட மசில் வந்து இப்போ போஸ்டீரியரா வருது, போஸ்டீரியரா வந்து கொஞ்சம் இப்படி கிராஸா நம்மளோட ஐபாலோட அட்டாச் ஆகுது. ஓகே, இஃப் திஸ் இஸ் தி டாப் வியூ, இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா இப்படி கிராஸா அந்த அட்டாச் ஆகுது. அப்போ இந்த மசிலோட ஆங்கிள்க்கும் நம்மளோட விஷுவல் ஆக்சிஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 23 டிகிரி. ஓகே, இப்போ இந்த ஒரு பாத்ல தான், இந்த ஒரு 23 டிகிரி ஆஃப் ஆங்கிள் தான் மசில் புல் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆங்கிள் மசில் புல் இருக்கும்போது நம்மளோட ஐபால் இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து இட் வில் கோ லைக் திஸ்.
இந்த ஒரு பாயிண்ட்ல you see our eyeball is slightly elevated, that is primary action, slightly intorted, that is secondary action, and slightly adducted, that is tertiary action. இது வந்து 3D விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் ரெடி பண்ணியிருந்த மாடல் வச்சு அந்த மாடலில் நான் 3D விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லா மசில்ஸையும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லா மசில்ஸோட ஆக்ஷன்ஸை அந்த 3D விஷுவலைசேஷனில் நான் ஒரு ஆர்டரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ அது இருக்கும். கைண்ட்லி வாட்ச் தட் டூ, இட் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட், இன்ஃபீரியர் ரெக்டஸ். இன்ஃபீரியர் ரெக்டஸோட பிரைமரி ஆக்ஷன் இஸ் டிப்ரெஷன், செகண்டரி ஆக்ஷன் இஸ் எக்ஸ்டோர்ஷன், அண்ட் டெர்ஷரி ஆக்ஷன் இஸ் அடக்ஷன். நான் சொன்ன மாதிரி இதே 23 டிகிரியில தான் நம்மளோட இன்ஃபீரியர் ரெக்டஸும் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நமக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து புல் இருக்கும். ஸோ இஃப் திஸ் இஸ் அவர் ஐபால், இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து அவர் ஐ இஸ் கோயிங் டு பி புல்ட். ஓகே, லைக் திஸ். ஸோ இந்த இப்படி இருக்கிற ஐபால் இந்த மாதிரி புல் ஆகும்போது அவர் ஐபால் கெட்ஸ் depressed, slightly extorted, and adducted. So here primary action is depression, secondary action is extortion, and tertiary action is adduction. Okay, next, superior oblique. Primary action is intorsion, secondary action is depression, and tertiary action is abduction. So superior oblique oda muscle path பத்தி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். It arises from our body of sphenoid. If this is our body of sphenoid, from somewhere here, this muscle arises, travels between superior and medial wall of our orbit. At anterior most part of our orbit, there is a cartilaginous ring called trochlea. It passes through trochlea, takes a turn back, travels posterolaterally, and if this is our eyeball, if this is our eyeball, it gets attached somewhere here. Okay, can you see? It travels like this, reaches trochlea, then turns back and travels posterolaterally, attaches somewhere here. So இப்போ if this is our eyeball, superior oblique oda insertion இந்த மாதிரி இருக்கு. From if this is trochlea, this is our superior oblique, this is our eyeball, it is attached here. So இந்த ஒரு டைரக்ஷன்ல தான் மசில் புல் இருக்கும். அதே மாதிரி this superior oblique will make an angle of 51 degree with our visual axis. Okay, இந்த ஒரு ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா it is 51 degree. ஸோ இந்த ஒரு டைரக்ஷன்ல தான் மசில் புல் இருக்க போகுது. ஸோ இஃப் திஸ் இஸ் அவர் ஐபால், இந்த ஒரு டைரக்ஷன்ல மசில் புல் இருக்கும்போது அவர் ஐ கெட்ஸ் லைக் திஸ். ஓகே, இட் டில்ட்ஸ் லைக் திஸ். அப்படி டில்ட் ஆகும்போது அவர் ஐபால் இஸ் பிரைமரிலி ஃபர்ஸ்ட் intorted. Okay, primarily intorted, secondarily depressed, and tertiarily abducted. Secondarily depressed and tertiarily abducted. Okay, இதோட 3D விஷுவலைசேஷனும் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், இன்ஃபீரியர் ஆப்ளிக். இன்ஃபீரியர் ஆப்ளிக் நம்மளோட மேக்ஸிலால இருந்து, இஃப் திஸ் இஸ் அவர் ஐபால், from orbital plate of maxilla, it rises from here, travels posterolaterally and gets attached like this. Okay, நம்மளோட inferior oblique இப்படி அட்டாச் ஆயிருக்கும். அப்போ if this is our eyeball, our inferior oblique travels like this and is attached to our eye like this. Okay, அப்போ இந்த ஒரு டைரக்ஷன்ல இருந்து புல் இருக்கும்போது இப்படி பார்த்தாலே தெரியுது டுவர்ட்ஸ் லேட்ரல் சைடு தான் அது டில்ட் ஆகுது. அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்டோர்ஷன். அதே மாதிரி இது இப்படி இதுவாகும்போது கேன் யூ சி தி பென் பீயிங் எலிவேட்டட். ஸோ அந்த ஒரு டைரக்ஷன்ல மசில் புல் இருக்கும்போது அவர் ஐபால் கோஸ் லைக் திஸ். இட் இஸ் ஸ்லைட்லி எக்ஸ்டார்டட், எலிவேட்டட் அண்ட் அப்டக்டட். ஓகே, நவ் லெட் us see the 3D visualization of these actions through eye model made out of scrap materials. So guys, this is a rough model of extraocular muscles and its insertion made out of scrap materials available at home, that is a sponge ball and rope. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்க மாடலுக்கும்
அண்ட் ஆக்சுவல் ஐபால் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ராகுலர் மசில் இன்சர்ஷனுக்கான ஒரு இமேஜ்க்கு ஒரு கம்பேரிஷன் பிக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எங்க எந்தெந்த மசில் இன்சர்ட் ஆகும், அது எப்படி இருக்கும்ன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் superior oblique பத்தி பார்க்கலாம். நமக்கு தெரியும் it originates from body of sphenoid, travels anteriorly, reaches trochlea. From there it travels posterolaterally and gets attached to sclera. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட விஷுவல் ஆக்சிஸ்க்கும் அதோட மஸ்குலர் பாத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 51 degree. This is 12 o'clock meridian, that is vertical meridian of cornea, which is going to indicate the torsional movement, that is it is whether intorsion or extorsion. Now let us visualize the actions of our superior oblique muscle, which is going to be primarily intorsion, secondary action is depression, and tertiary action is going to be abduction. Now let us visualize that. இந்த ஒரு லைன், அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மெரிடியன் மூலியமா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா விஷுவலைஸ் ஆகும். Could you see that the eye being intorted, depressed and abducted? Similar to that, நம்மளோட inferior oblique, அதாவது கீழே orbital part of maxilla இருந்து ரைஸ் ஆகி it attaches to sclera in similar way with muscle insertion angle of 51 degree. இப்போ inferior oblique muscle-ஓட actions பத்தி பார்க்கலாம். This is our inferior oblique muscle. அந்த இடத்துல தான் நம்மளோட lateral rectus muscle வந்து attach ஆயிருக்கும். So this is the path of our inferior oblique muscle which have been attached there. After including that horizontal and vertical line, once the inferior oblique muscle is being pulled, could you see the extorsion, elevation and abduction? Annulus of Zinn வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் மீடியல் பார்ட்ல தான் இருக்கும். இந்த இமேஜ்லேயே தெரியுதுங்களா, அது கொஞ்சம் மீடியல் பார்ட்ல தான் இருக்குது. மீடியல்லேருந்து கொஞ்சம் மசில்ஸ்லாம், அதாவது மேலே சுப்பீரியர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ்லாம் கொஞ்சம் ஆப்ளிக்காக தான் ட்ராவல் ஆகுது. பார்த்தாலே விஷுவலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து தான் வந்து மசில்ஸ் ட்ராவல் ஆகும். அதனால சுப்பீரியர் ரெக்டஸ் அண்ட் இன்ஃபீரியர் ரெக்டஸ் ஒரு ஆங்கிள், ஒரு ஆப்ளிக் ஆங்கிள் தான் போய் இன்சர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சுப்பீரியர் ரெக்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் அரைசஸ் ஃப்ரம் annulus of Zinn and travels quite obliquely and inserts into sclera. அந்த இன்சர்ஷன் அப்போ நம்மளோட சுப்பீரியர் ரெக்டஸ் மசிலுக்கும் நம்மளோட ஐயோட விஷுவல் ஆக்சிஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 23 degree. Now let us visualize the actions of superior rectus muscle. Primary action is going to be elevation, secondary action is going to be intorsion and tertiary action is going to be adduction. Could you see that when the muscle superior rectus is being pulled, இந்த லைனோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். Can you see the eye being elevated, intorted and slightly adducted? நம்ம superior rectus போற அதே similar pathல தான் நம்மளோட inferior rectusம் travel ஆகும். So similar to superior rectus, inferior rectus will also insert at sclera with an angle of 23 degree. Now let us see the actions of inferior rectus muscle. So of that oblique angle of 23 degree, the muscle is being pulled. Could you see the eye being depressed, extorted and adducted? Let me show you once again with that horizontal and vertical line so that you could understand better. Coming to our horizontal muscles, அதாவது lateral rectus and medial rectus, இது ரெண்டுமே நம்மளோட visual axis ஓட எந்த ஒரு ஆங்கிளுமே மேக் பண்ணாது. These two are parallel to visual axis, that is inserted parallel to visual axis. பார்த்தாலே தெரியுதுல, there is no angle produced here. Now let us see about medial rectus muscle, which does not have any angle of insertion and is parallel to visual axis. So it doesn't have any secondary or tertiary action, only have primary action. Can you see adduction here while our medial rectus is being pulled? இப்போ தெரியுதா, whenever medial rectus is being pulled, அப்போ வந்து adduction மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு torsional movement, அதாவது intorsion, extorsion இல்ல எந்த ஒரு elevation or depression எதுவுமே இல்லை. It have only primary action, that is adduction. இப்போ lateral rectus ஓட action பத்தி பார்க்கலாம். நமக்கு தெரியும் lateral rectusம் medial rectus மாதிரி parallel to visual axis தான் attach ஆகும். ஸோ எந்த ஒரு ஆங்கிளும் இருக்காது. angle of insertion இல்லாதனால secondary and tertiary actionம் இருக்காது. இதில் ஒரே ஒரு primary action மட்டும்தான், which is abduction, outward movement of eyeball. Could you see that? Here only abduction is being produced. எந்த ஒரு cyclotorsionுமே இல்லை, அதாவது intorsion, extorsion எதுவுமே இல்லை, elevation or depression எதுவுமே இல்லை. So there is no presence of secondary or tertiary action, only primary action is present. I really hope that you understood something better than before.
எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸோட ஆக்ஷன்ஸில் உங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலி ஐ ஹேட் கான் த்ரூ அ லாட். எனக்கு நிறையா இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு நிறையா புரியாமல் இருந்திருக்கு. பட் ஒன்ஸ் ஐ விஷுவலைஸ் தட் எனக்கு அது ரொம்ப பெட்டராக புரிஞ்சிச்சு. அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ டிட் தட். நான் நம்புகிறேன் அதை பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு புரியாத ஒரு சில விஷயம் அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல். And part 3 video of extraocular muscle will be posted soon, which includes loss of extraocular muscle. On the video la I'll be telling about yoke muscles, agonist, antagonist, synergist. Then we will see about loss of extraocular muscles. Thank you for choosing Optometry Desk. Thank you.